என் அன்பு குழந்தையே, இந்த நேரத்தில் என் வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் நிச்சயமாக என் பூரண ஆசையை நீ பெற்றுவிட்டாய் என்று அர்த்தம். நீ உன் அம்மாவால் உன் வாழ்வில் இருள் நீங்கி இனி உன் வாழ்வு ஒளிமயமாக மாறப்போகிறது. நீ எதிர்பார்த்தபடியே உன் வாழ்வு நகரப்போகிறது. நம்பிக்கையுடனே மேற்கொண்டு கேள். இந்த நன்னாள் உன் ஆசைகளுடனும் என் நல்லாசைகளுடனும் நீ துவங்க இருக்கின்றாய். இனி உன் வாழ்வில் பயம் இருக்காது. சோர்வு, கவலை, விரக்தி என்று எதுவும் உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாது. தேவையற்ற எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு தேவையில்லாத கவலைகளுக்கு உள்ளாக்குகின்றது. என்னை சர்வ சாதாரணமாக நினைத்துவிடாதே கண்மணி. அனைத்தும் அறிந்தவள் நான். நீயாக என்னை தேடி வரவில்லை, நான் தான் உன்னை என்னிடம் வர வைத்தேன். என்னிடம் உன்னை வர வைத்ததற்கான காரணம், என்னிடம் வந்தவர்களின் கஷ்டகாலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. கஷ்டகாலங்கள் முடிவுக்கு வரும் தருவாயில்தான் என்னை தேடி அவர்கள் வருவார்கள். உன்னுடைய நம்பிக்கையை தொடுப்பாக்கும், உன்னுடைய பொறுமையும் படகாகும். எத்தனை ஆழமான சமுத்திரமாக இருந்தாலும் என் பெயரை உச்சரித்தால் நீ தானே வந்துவிடலாம். இனி உன்னோடு வருவது உன் அம்மா. பயப்படாமல் இரு, கலங்கி கொண்டிருக்காமல் என் மீது நம்பிக்கையோடு எழுந்து வா. என் கண்களை பார், அனைத்தையும் புரிந்து கொள்வாய். உன்னை விழ வைக்கவோ அல்லது தினம் தினம் அள வைப்பதற்காகவோ என்னிடம் உன்னை வர வைத்தேன். உனக்காக நான் கொடுத்த நல்ல நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. இன்று உன் இல்லத்தில் நீ ஏற்றும் தீபம் உன் வாழ்வில் நான் ஏற்றும் தீபமாகும். இன்று முதலில் நீ கண்ட சோதனைகளை அத்தனையும் கஷ்டகாலங்களில் இருந்து நன்மையை பார்க்க போகின்றாய். நல்ல காலத்தை அனுபவிக்கவும் போகின்றாய். உன் வாழ்வில் இருந்த இருள் நீங்கி பேரொளி வீசப் போகிறது. ஆம் குழந்தையே, நீ ஜெயிக்க போகின்றாய். உன் கவலைகளை தீர்த்து வைக்க நான் நேரடியாக உன்னை காண வரப்போகின்றேன். என் வருகைக்காக காத்திரு செல்லமே. இதை நீ அறிந்து கொள்வதற்காக தான் நான் உனக்கு சில அறிகுறிகளையும் சில போது காட்சிகளாகவும் வருகின்றேன். அதையும் நீ அறிந்து கொள். விரைவில் என் அருளை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு என்னை பார்க்க விரைந்து வா. உன் மனதிற்குள் நிறைவேறாத நிறைய விஷயங்கள் இருக்கின்றது என்பதை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் ஆசைகள் நிறைவேற்றுவதற்கான காலம் வந்துவிட்டது குழந்தையே. நிச்சயம் நிறைவேறும். எதை பற்றியும் கவலைப்படாதே. துக்கமும் கவலையும் உன்னை சிறிதும் பாதிக்காமல் நானாக தரும் வரையிலும் சற்று பொறுமையாக இரு. பயத்தையும் பதற்றத்தையும் விட்டுவிடு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். முடியாத ஒன்றை நடத்தி காட்டும் உன் அம்மா உன் வாழ்வில் உள்ளார் என்று எல்லாவற்றையும் உன் ஓம் சக்தி நான் பார்த்து கொள்கிறேன் என்று நம்பிக்கையுடனே உன் பயணத்தை தொடங்கு. என் குழந்தையே, அனைவர் முன்னிலையிலும் உன்னை சந்தோஷமாக காட்டிக்கொள்வாய். எப்பொழுதுமே ஒரு புன்னகையை உன் முகத்தில் வைத்திருப்பாய். உன்னை அதிகம் அறியாதவர்கள் இவளுக்கு என்ன, இவள் எப்பொழுதும் சிரித்து கொண்டேதான் இருக்கின்றாள் என்று பொறாமையோடு சொல்வார்கள். கேலியும் கிண்டலுமாக உன் உறவினர்களுடனும் உன் நண்பர்களுடனும் விளையாடிவிட்டு தனிமையில் சென்று அமர்வாய். அப்போதுதான் நான் உன்னை பார்ப்பேன். உன் உண்மையான முகத்தை உன் அம்மா நான் அறிவேன். தனிமையில் அமர்ந்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருப்பாய். உன் மனம் முழுவதும் ரணமாக்கி கசக்கி பிழிந்திருக்கும் உன் துக்கம் யாரிடமும் பகிர விரும்பாமல் தனிமையிலேயே அழுதுவிட்டு உன் சோகத்தை கரைத்து விட்டு சென்று விடுவாய். இதுதான் உன் உண்மையான முகம். நீ எத்தனை நாட்கள் குழந்தையே இவ்வாறு நீ வெளிவேஷம் போட்டுக்கொண்டு உன்னையே நீ ஏமாற்றி கொண்டிருப்பாய்? யாரை வேண்டுமானாலும் நீ ஏமாற்றி விடலாம். உன்னுடனே உன் நிழலாக வரும் என்னை எப்படி உன்னால் ஏமாற்ற முடியும்? உன் கவலைகளும் கண்ணீரையும் என்னிடம் இருந்து எப்படி மறைக்க முடியும்? தனிமையில் நீ வழித்த கண்ணீரை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நீ வடித்த ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் வீணாகாது. நீ எதற்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றாய், எதை நோக்கி ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் என்பதெல்லாம் எனக்கு தெரியும். உன் எண்ணங்கள் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்றது. அங்கும் இங்கும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. அதை நீ அடக்கி ஒருமுகப்படுத்தினாலே போதும். நேரமும் சேருமிடமும் நல்லதாய் மாறும். குழப்பங்கள் ஒருபோதும் உன்னை சூழாது. அமைதியான நிம்மதியை தரும். உன் வாழ்க்கையில் வேண்டாத விஷயங்களை தூக்கி கொண்டு நடக்கின்றாய். நான் மறந்துவிடு என்று சொன்ன பல விஷயங்களையும் நீ அசை போட்டு கொண்டுதான் இருக்கின்றாய். பிறகு ஏன் எனக்கு இத்தனை கஷ்டங்கள் என்று புலம்புகின்றாய்? உன் எண்ணங்களும் யோசனைகளும் அணுகுமுறைகளையும் நீ மாற்று. உன் மாற்றம் உன் வாழ்க்கையை அழகிய பூங்காவனமாய் நிச்சயம் மாறும். உன் எண்ணங்களை பொறுத்தே உன் வாழ்க்கை. அதனால் எண்ணங்களும் யோசனைகளும் உயர்நிலையில் இருந்தால்தான் உன்னால் வாழ்க்கை பந்தயத்தில் ஜெயிக்க முடியும். நான் அடிக்கடி கூறுவது போல் எதை நீ திரும்ப திரும்ப நினைக்கின்றாயோ அதுவே உன் வாழ்வில் நிஜமாய் நடக்கும். எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையை சலித்து கொள்ளாதே குழந்தையே. எனக்கு என் அம்மா கொடுத்து விடுவாள் என்று சொல்லிக்கொண்டே இரு. நீ ஒன்றை நினைக்கும் பொழுது எண்ணங்களுக்கான சக்தி அதை நிறைவேற்றிவிடும். நீ இனி சந்தோஷமாக வாழப்போகின்றாய். உனக்கானதை உன்னிடமே உன் அம்மா நான் சேர்க்கத்தான் போகின்றேன். உன் அம்மா சர்வ நிச்சயமாய் நடக்கும். இது உன் அம்மாவின் தெய்வ வாக்கு. கண்களை துடைத்து கொண்டு நிம்மதியாக உறங்கு. நாளை விடியலில் நம்பிக்கையோடு துவங்கு. எல்லாம் நினைத்தபடியே நடக்கும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். உன் அம்மா நடத்தி கொடுப்பேன் என்று நம்பு. என் பிள்ளையே, என்றுமே நான் உன்னை கைவிட மாட்டேன்.
உனக்கு துணையாக நானே இருப்பேன். என் அன்பு குழந்தையே, உன் மனம் முழுவதும் நிறைந்துள்ள வழிகளை நான் அறிவேன். ஆறுதல் சொல்லும் தேற்றும் நிலையை நீ கடந்து விட்டாய். ஆறுதலான வார்த்தைகளை கேட்டு கேட்டு சலித்தும் விட்டாய். உனக்கு நீயே ஆறுதல் சொல்லும் அளவிற்கு மனதைரியமான பிள்ளைதான் நீ. ஆனால் இப்பொழுது உனக்கு ஆறுதல் தேவைப்படவில்லை. உனக்கு இந்த சூழ்நிலையில் ஆறுதலான வார்த்தைகளோ, நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகளோ அல்லது கண்ணீரை துடைக்கும் விரல்கள் கூட உனக்கு தேவையில்லை. என்னுடைய கவலைகள் கண்ணீரின்றி எல்லாவற்றிலிருந்தும் நானே மீண்டு வருவேன் அம்மா. ஆனால் நான் கேட்ட ஒன்றை மட்டும் கொடுத்து விடுங்கள் என்று முறையிட்டு கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, நான் வெறுமனே உனக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறிவிட்டு தற்காலிகமாக உன்னை சமாதானம் செய்துவிட்டு நகர்ந்து சென்று விடுவேன் என்று நீ நினைத்தாயா? ஒன்றை புரிந்து கொள். நான் உனக்கு சொல்வது ஆறுதல் வார்த்தைகள் மட்டுமல்ல, அருள்வாக்கும் அல்ல. நான் உனக்கு தினம் தினம் தருவது தெய்வ வாக்கு. இந்த தெய்வ வாக்கின் சக்தி தெரியாமல் தான் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். ஏற்கனவே கூறியுள்ளது போல என்னை யார் எப்படி வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு நான் அப்படியாகவே மாறிவிடுவேன். என்னை கல் என்றோ சிலை என்றோ நினைத்தால் சிலையாகவே அமர்ந்து விடுவேன். ஆனால் என்னை உயிருள்ள மனிதனாகவோ ஒரு கர்மாவை போக்கும் உறவாகவோ நீ என்னை நினைத்து கொண்டால் உனக்கான அனைத்து துன்பங்களையும் நான் ஏற்றுக்கொண்டு உன் வாழ்வில் ஒளியேற்றுவேன். உன் குருவாக அவதரிப்பேன். அப்படியாக தான் குழந்தையே, நான் உன்னிடம் வந்து சேர்க்கும் வார்த்தைகளும் ஆறுதலாக எடுத்துக்கொண்டால் ஆறுதல் மட்டுமே கிடைக்கும். அவ்வாறின்றி இது தெய்வ வாக்கு என்று புரிந்து கொண்டு அதன் சக்தியை உணர்ந்தால் உனக்குள் அந்த நம்பிக்கை பிறக்கும். இந்த வாக்கு பலிக்கும், பலித்தே தீரும் என்று நம்பிக்கை உனக்குள் வரும். அதன் பின் ஒருபோதும் புலம்பிக் கொண்டிருக்க மாட்டாய். என் அம்மா தெய்வ வாக்கு தந்துவிட்டார், அது நடந்தே தீரும், இனி எனக்கு என்ன கவலை என்று உற்சாகமாய் உன் கடமைகளை செய்வாய். வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக்கொள், நீ படும் கஷ்டங்கள் எல்லாம் வாழ்க்கை உன்னை சிறந்தவனாக மாற்றுவதற்கென்று. துன்பங்கள் அளவிற்கு மீறி தாங்க முடியாத அளவிற்கு வந்துவிட்டால் நன்றாக புரிந்துகொள், உன் வாழ்க்கையில் உனக்கான பெருமுயற்சி காத்திருக்கிறது என்று. என் வார்த்தைகள் உன்னை தொடர்ந்து சேர்ந்து விட்டாலே புரிந்துகொள், உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்று. உன்னை தேடி அற்புதங்கள் வர துவங்கிவிடும் குழந்தையே. உன் கனவு வாழ்க்கையை பற்றி நினைக்காதே, அது நிச்சயமாக நிறைவேறும். பயப்படாமல் இரு தங்கமே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே. நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த செல்வத்தை அடையப் போகின்றாய். நம்பிக்கையோடு இரு. நான் கூறுவதை இப்போதிலிருந்தே பலிக்க துவங்கும். உன் மனதிற்குள் நுழைந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நடப்பதையும் பிறர் கேள்வி கிண்டல்களுக்கு உள்ளாக்கி அவமானப்பட்டு நிற்பதையும் உன் அம்மா ஓம் சக்தி நான் அறியாமலா இருக்கின்றேன். என் கண்களை தாண்டி நீ சென்று விட்டாய் என்று நீ நினைக்கின்றாயா? என் பிள்ளையே, உன்னை விட்டு நானும் விலக மாட்டேன். என் கண்களிடமிருந்து நீயும் தப்பிக்க இயலாது. உன் வாழ்வில் நடக்கும் அத்தனை விஷயங்களுக்கும் நானே சாட்சியாக இருக்கின்றேன். இனி ஒருபோதும் பொறுக்க மாட்டேன். பிள்ளையே, உன்னை சுற்றி நடந்த அத்தனை நிகழ்வுகளுக்கும் பதில் தருவேன். அந்த துஷ்டர்களுக்கெல்லாம் சரியான பாடம் புகட்டுவேன். காலங்களாய் வீழ்ந்தாய், பிரிவுகளாய் உடைந்தாய், வார்த்தைகளாய் வீழ்த்தப்பட்டாய், கண்ணீராய் நனைந்தாய். என் குழந்தையே, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நீ எதற்காக கதறுகிறாய்? என் குழந்தையே, நல்லது உன் வாழ்வில் நிச்சயம் நடந்தே தீரும். உன் அம்மாவின் வாக்கு என்றும் வீண் போகாது, பொய்யாகாது. இந்த ஓம் சக்தி கொடுக்கும் வாக்கு சர்வ நிச்சயமாக பலித்தே தீரும். என் அன்பு குழந்தையே, உன் ஓம் சக்தியானவள் உன்னை காண உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். என் செல்ல பிள்ளையே, உன் அன்னையானவள் அழைத்ததும் உன் அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ள நீ தயாராகி விட்டாய். அதன் பின் ஏன் நீ கவலையோடும் கண்ணீரோடும் அங்கு காத்து கொண்டிருக்கின்றாய்? அதிர்ஷ்டம் அழைக்க நானே உன்னை நெருங்கி வந்துவிட்டேன். பிறகும் மாற்றத்தை பற்றியெல்லாம் நீ சிந்திக்காதே. உன் கண்ணீருக்கு காரணமானவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று நீ நினைக்கின்றாய்? நம்மை மட்டும் நிம்மதியின்றி தவிக்க வைத்துவிட்டு மீளா துயரத்தில் பதற்றத்தோடு வைத்துக்கொண்டு கடனோடும் வறுமையோடும் வாட்டி வதக்கி கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்மை அங்கு துக்கத்தில் வைத்துவிட்டு அவர்கள் மட்டும் இப்படி இருக்கிறார்களே என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கின்ற வேளையில் உனக்கு நல்ல செய்தியை சொல்வதற்காக தான் இந்த ஓம் சக்தி நான் வந்திருக்கின்றேன். இதற்கு முன்னால் நீ செய்கின்ற காரியத்தில் எல்லாம் உன் சுயபுக்தியால் உன் அறிவுக்கு எட்டியபடிதான் நீ உன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாய். இனி அப்படி இல்லை என் தங்கமே. இந்த ஓம் சக்தி நீ படும் கஷ்டத்தை புரிந்து கொண்டு இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதை புரிந்து கொண்டு உனக்கான விஷயத்தில் வழிகாட்டியாக வந்திருக்கின்றேன். உன் கரம் பற்றி இருக்கின்றேன். நீ தேடிக்கொண்டிருக்கிறவர்களிடம் இருந்து உனக்கு நல்லதை தருவதற்காக இந்த ஓம் சக்தி நான் வந்திருக்கும் போது நீ உன் மனதை தளர்ந்து விடாதே. தவித்ததெல்லாம் போதும். உன் கண்ணீருக்கு விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. வெற்றி வாகை சூடப்போகும் நேரத்தில் பலரும் உன்னை சுற்றி நின்று கொண்டு மாய வலையை அங்கு சிக்கி தவிக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் செய்கின்ற ஏமாற்றத்தின் வழிகளால் உன் வாழ்க்கை பாதிப்படைந்து கொண்டே இருந்தது.
அவர்கள் சொன்ன ஆசை வார்த்தைகளையும் நீ பின்னி பிணைத்து கொண்டிருந்ததால் இனி இந்த நிலைமையை மாற்றி அமைத்து உன் வாழ்க்கை தெளிவுரைக்கு கொண்டு செல்லப் போகிறேன் என்ற சொல்லை நிறைவேற்றுவதற்காக இந்த அம்மையானவள் நான் வந்துவிட்டேன். உன் ஏமாற்றத்தின் விரிவில் நின்று கொண்டு தவிக்கும் என் தங்கமே, உன் மனதில் எதை கொண்டும் எண்ணி தவிக்காதே. நீ எதை பற்றியும் வருந்தாதே. யார் என்ன சொன்னாலும் உன் வாழ்க்கையை வாழப்போவது நீயாக இருக்கும் பொழுது உன் எண்ணம் என்னை தொடதான் போகிறது. ஏனென்றால் உன் கனவை நிஜமாக்குவது நான் அல்லவா? இந்த ஓம் சக்தி நான் வந்திருக்கின்றேன். கண்டது கனவாக மாறிவிடுமோ என்று உன் எண்ணத்தில் தீரா விஷயத்தோடு காத்து கொண்டிருந்தாய். ஆனால் இதையெல்லாம் தாண்டி உன் வெற்றிக்காக காத்திருக்கின்றாய். கனத்த குரலோடு அம்மா என்று என்னை கூறும்போது என் மனம் எவ்வளவு பரிதவிக்கிறது. என் பிள்ளையானவளை இப்படி கஷ்டப்படுத்தி விட்டேனே என்று என் மனமே வாடி வதைந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் என்னுடைய போதாத நேரம் என்று நீ எண்ணிக்கொள்கின்றாய். அந்த போதாத நேரத்தையும் இந்த ஓம் சக்தி மாற்றி தருவேன். கண் திறக்கும் நேரம், அந்த ஒரு கன நேரம் நான் எடுத்துக்கொள்ளப் போகின்றேன். என் பிள்ளையே, உன் பேச்சு என் கையில் இருக்கும்போது நீ எங்கே அலைந்து கொண்டிருக்கின்றாய்? நீ யாரை தேடி எந்த செய்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அதற்கான செய்தி உன்னை தேடி வந்துவிட்டது. நல்லதை செய்வதற்கும் நல்லதை பெறுவதற்கும் இங்கு நேர காலம் கிடையாது. நான் உனக்காக வந்து கொண்டிருக்கின்ற எல்லா நேரமும் நல்ல நேரமாகத்தான் இருக்கின்றது. அதன் பிறகும் உன் செயலில் இருந்து பின்வாங்காமல் உன் வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் முயற்சியை நீ பின்வாங்கி கொண்டிருக்காதே. நினைத்ததை அடைவதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, அத்தனையும் தாண்டி நீ ஜெயிக்கின்ற காலகட்டத்தை எட்டிவிட்டாய். இனி வருவது வரட்டும் என்று விட்டுவிடு. என் கண்மணியே, என் அன்னை ஓம் சக்தி இனி பார்த்து கொள்வாள் என்று என் செல்ல கண்மணி, நீ என்னை நம்ப தொடங்கிவிட்டாய் அல்லவா? உன் கண்ணீருக்கு காரணமானவர்கள் பதிலை இந்த தாய் ஓம் சக்தி நான் பெறுவதற்காக தான் வந்திருக்கும் பொழுது உன் மனதில் நீ எதை பற்றியும் வருத்தப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஒவ்வொரு இரவையும் தாண்டி இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்று எப்பொழுது நீ என்னிடம் கேட்டது கிடையாது. நீயே என்னிடம் என்ன சொல்லியிருக்கின்றாய்? அம்மா, எனக்கு எது நல்லதோ அதை மட்டும் தாருங்கள் என்று தானே சொல்லி கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் பிள்ளையே, நான் இக்கணம் உன்னை கைவிட்டு விடுவேனா என்று நீ எண்ணிக்கொள்ளாதே. உன் நிலையை மாற்றி அமைத்து இந்த விஷயத்தில் இதுதான் நடக்கும் என்று வெற்றி தருவதற்காக இதுவும் கடந்துதான் போகப் போகிறது என்ற வெற்றி செய்தியோடுதான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நடப்பதெல்லாம் இந்த ஓம் சக்தியின் அருளாலும் உத்தரவு படியினாலும் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதன்படி சற்றும் தாமதிக்காமல் உன் சேவையை செய்து கொண்டே இரு. நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கின்ற அடிதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது. கலங்காதே என் தங்க பிள்ளையே. எத்தனை நாட்களுக்கு தான் என்று எண்ணிக்கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிவடைந்து விட்டது. இனி உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய அதிக சக்தியாக நான் இருந்து விளங்கப் போகின்றேன். உன்னை குறை கூறியவர்களை பற்றி, யாரோ ஒருவருக்காக உன்னை நிராகரித்தவர்களை பற்றியும் நீ மனதில் கவலைகளை வளர்த்து கொள்ளாதே. அவர்கள் போனால் போகட்டும். உனக்கான வாழ்க்கையை நிலையாய் மாற்றி அமைப்பது நானாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது இங்கு யார் சொல்லி என்ன நடக்கப் போகின்றது? தினம்தோறும் ஏதோ ஒரு வகையில் என்னை நீ சந்தோஷப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றாய். அம்மா என்று சொல்லும் ஒற்றை சொல்லில் என்னை நீ ஆராவரிப்படுத்தி கொண்டிருக்கும் என் தங்க பிள்ளை நீ. உன்னை நான் தவிக்க விட்டு விடுவேனா என்ன? போர்க்களத்தில் நின்று கொண்டு உதவிக்கு யாராவது வருவார்களா என்ற நிலைமையை எண்ணிக்கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உனக்கு நான் உற்றமும் நட்புமாக சுற்றமும் சூழலுமாக உன்னை நான் தேடி வந்து உனக்கான உதவியை தரத்தான் போகின்றேன். நீ எதிர்பார்க்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையின் நிலை மாறாமல் இருந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன தாயே என்று கேட்கின்றாய். யார் சொன்னது உன் வாழ்க்கையின் நிலை மாறவில்லை என்று? என் பிள்ளைகளின் வாழ்க்கையை நிலையாக மாற்றுவதற்காக தான் நான் ஒவ்வொரு அடியாக உன்னை எடுத்து வைக்க சொல்லி கொண்டிருக்கின்றேன். நீயும் என் ஆணைப்படியும் என் அருள்படியும் ஒவ்வொரு படிநிலையாக ஏறிவிட்டாய். இனி உன் மனம் வருந்துவது கிடையாது. உன் கண்ணுக்குள் நானாக இருந்து உன் கனவுகளை நிஜமாக்க வந்திருக்கும் போது நீ எதற்காக தங்கமே அங்கு மனம் வருத்தம் அடைகின்றாய்? நினைவாகுமோ அல்லது கனவாகுமோ என்று எண்ணிவிடாதே. நினைவாக்குவதற்காக தான் இந்த ஓம் சக்தி நான் வந்திருக்கின்றேன். நீ நிஜம் என்று நம்பினால் மட்டும்தான் உன் தாய் உன் அருகில் இருப்பதை நீ உணர முடியும். யார் உனக்கானவர் என்பதை சுட்டி காட்டுவதற்காக பல பேர் உன்னை சுற்றி நின்று கொண்டிருந்தாலும் உன் கண்கள் என்னை தான் தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு இனியும் என் பிள்ளையை காக்க வைக்கக்கூடாது என்பதை புரிந்து கொண்டு நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்துள்ளேன். உன் வாழ்க்கையின் நிலையை மாற்றி அமைத்து நீ கேட்ட வெற்றி பொக்கிஷத்தை உன் கைகளில் கொடுப்பதற்கு இந்த ஓம் சக்தி தாய் நான் வந்திருக்கும் போது நீ மனம் வருந்தாதே. வெற்றியின்படி உன் அருகில் வந்துவிட்டது. இனி நீ வெற்றி வாகை சூடதான் உனக்கு நேரம் சரியாக இருக்கும். யாரோ என்னமோ சொல்லிவிட்டு உன் காது பட பேசி கொண்டிருக்கின்றார்கள். என் நிலை இப்பொழுதும் இப்படித்தானே இருக்கின்றது தாயே.
கண்மூடி துறப்பதற்குள் எல்லாம் மாறிவிடுமா? அப்படி என்றால் இவ்வளவு காலமாக நான் ஏன் காத்திருந்தேன் என்று என்னிடம் கேட்கின்றாய். என் தங்கமே, நீ கேட்பதும் சொல்வதும் யதார்த்தமானதுதான், நியாயமானதுதான். இவ்வளவு காலமாக மாறாத ஒன்று இருந்ததற்கு காரணம் உன் விதியின் சூழ்ச்சியாய் இருக்கலாம், உன் காலச்சக்கரத்தின் சூழ்நிலையாய் இருக்கலாம். ஆனால் அதன் வீரியத்தை குறைத்து கொண்டுதான் நான் இருந்தேன் என்பதை நீ உணர்ந்து கொண்டிருப்பாய் அல்லவா? மலை போல் பிரச்சனை வந்து கொண்டிருக்கும் காலத்தில் கூட இந்த தாயை அழைத்த உடனே அதன் இறுதியிலேயே நீ வெற்றி அடைந்து கொண்டதிருக்கும் தருணத்தை எத்தனை செயல்களில் அடைந்திருப்பாய். அதை நானும் அறிவேன், நீயும் அறிவாய். அப்படி இருக்கும் பொழுது நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கின்றேன் என்று நீயாகவே உன்னை தாழ்த்தி கொள்ளாதே. உன் நிலையும் மாறிக்கொண்டுதான் இருக்கின்றது. நீ தொடக்கத்தில் எப்படி இருந்தாலும் நீ இப்பொழுது என்னை வணங்கி கொண்டிருந்த பொழுதில் எப்படி இருக்கின்றாய் என்று யோசித்தும் சிந்தித்தும் செயல்பட்டு கொண்டிரு. என் தங்கமே, உன் மனதில் பிறக்கின்ற அத்தனை கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நான் பதிலளிக்க வந்துவிட்டேன். மனதோடு அடக்கி வைக்காதே. உன் மனதில் பிறக்கின்ற அத்தனை கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நான் பதிலளிக்க வந்துவிட்டேன். மனதோடு அடக்கி வைக்காதே. உன் மன பாரத்தை என்னிடத்தில் இறக்கிவிடு. நீ தேடியது உன்னிடத்தில் வந்துதான் சேரப்போகுது. இது என் சத்திய வாக்கு. நல்லதுதான் நடக்கும். உனக்காக உன் அன்னை நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். என் தங்கமே, நடக்கும் என்று உறுதியாக எண்ணு. நீ எண்ணுகின்ற எண்ணங்களே உனக்கு நடத்தி கொடுக்கும். உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது நீ எதை கண்டும் பயப்பட வேண்டாம். என் செல்ல பிள்ளையே, நான் உன் ஓம் சக்தி தாய் பேசுகின்றேன். என் செல்லமே, இன்னும் 2 மணி நேரம் மட்டுமே மீதம் இருக்கின்றது நீ விரும்பிய ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு. என் பிள்ளையே, இன்று இரவு இந்த தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருப்பது வாக்கல்ல, என் பிள்ளையே, உனக்கான வாழ்க்கை. என் தங்கமே, வாழ்க்கையை வேண்டாம் என்றும் என்ன செய்வதென்றும் தெரியவில்லை என்றும் அழுது புலம்பி நின்று கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, நல்ல வாழ்க்கையை மீட்டு கொடுப்பதற்காக உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, அத்தனை சுலபமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியாதென்பது உன் தாயானவள் எனக்கு நன்றாக தெரியும். என் பிள்ளையே, எத்தனை கஷ்டங்களை அனுபவிக்கின்றாய், எத்தனை சோதனைகளை தாண்டி வந்து கொண்டிருக்கின்றாய் என்பதும் உன் தாயானவள் எனக்கு நன்றாக தெரியும். பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையை ஏதாவது ஒரு கட்டத்தில் நான் நல்லபடியாக வாழ்ந்துவிட மாட்டோமா என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கின்றதல்லவா? இந்த எண்ணம் உனக்குள் இருக்கும் வரை இந்த ஓம் சக்தி உன்னை நல்லபடியாக வழிநடத்தி கொண்டு சேர்ப்பேன் என்பதனை நீ மறக்காதே என் தங்கமே. எப்பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையை பற்றிய பயம் உனக்கு தோன்றிக் கொண்டிருக்கின்றதோ, எப்போதெல்லாம் இவளை சமாளிக்க முடியவில்லை, மிகவும் கடினமாக இருக்கின்றது என்று எண்ணுகிறாயோ, அப்போதெல்லாம் என் பிள்ளை சற்று அமைதியாக இருந்து இந்த தாயானவள் என்னை நோக்கி அழைத்துப்பார். அம்மாவை உன் அருகில் வரச் செய்வதாக நீ நினைத்துப்பார். என் தங்கமே, தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் மனதிற்குள் வரும்பொழுதெல்லாம், பிரச்சனைகளுக்கு அதிகமாக உன்னை வாட்டி வதைக்கும் பொழுதும், ஏதோ ஒரு விஷயங்களுக்கு உன் மனதிற்குள் இடம் கொடுக்காமல் நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டு அமைதியாக இரு. ஒரு 10 நிமிடம் உட்கார்ந்து பார். உன் கண்களை மூடிக்கொண்டு என் பிள்ளை இந்த தாயானவள் என் மீது கவனத்தை செலுத்திப்பார். 10 நிமிடம் கழித்து கண் விழிக்கும் பொழுது நிச்சயமாக உன் மனதிற்குள் மிகப்பெரிய தெளிவு பிறந்துவிடும். ஏதோ ஒரு விஷயத்திற்கு வழி கிடைத்து விட்டதாக தோன்றும். நன்றாக யோசித்துப்பார். நான் சொல்வது எதனால் என்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, பல சண்டைகளும் சச்சரவுகளும் உன் இல்லத்தில் இருக்கும். நீ உன் துணையோடு மிகப்பெரிய வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மிகப்பெரிய பிரச்சனையோடு நின்று கொண்டிருப்பாய். இரவு நேரத்தில் நல்லபடியாக உறங்கி எழுந்தவுடன் நீ யோசித்து பார்த்தால் சில நிமிடங்கள் இரவு என்ன நடந்ததென்று உனக்கு ஞாபகம் இருக்காது. அதன் பிறகு சற்று நேரம் கழித்து உன் துணையை நீ பார்த்த பிறகுதான் நேற்று இரவு இப்படி ஒரு பிரச்சனை உனக்கு நடந்ததென்று ஒரு எண்ணம் உனக்குள் தோன்றும். இப்படித்தான் உன் வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை பிரச்சனைகளும் உனக்கு இருக்கின்றது. சிறிது நேரம் உன்னுடைய மனதை அமைதிப்படுத்தி நீ அந்த விஷயத்தை மறைக்கின்ற நிலைக்கு செல்வாயானால் நிச்சயமாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடுவாய். பிரச்சனைகளை எல்லாம் மறந்து நல்லது நடக்க வேண்டும் என்று விரும்பும் பொழுது என் பிள்ளை கஷ்டங்களை பற்றி அதிகமாக சிந்திக்காமல் உன்னுடைய மனதை அமைதிப்படுத்தி நீ உன் வாழ்க்கையை செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டே இரு. எண்ணங்களை மறந்து விட்டால் நிச்சயமாக அதன் பின்னால் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லதாகவே இருக்கும் என்பதை எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. என் குழந்தையே, நீ எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்படியெல்லாம் இந்த தாயானவள் இந்த வாழ்க்கையை உனக்கு நான் நிச்சயமாக அமைத்து கொடுக்கின்றேன். எதை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம். எதற்காகவும் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு நிற்க வேண்டாம். இந்த வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு நிச்சயமாக சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை மட்டும் நீ நம்பினால் மட்டும் போதும். எந்த நேரம் உனக்கு வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்க வருகின்றதோ அந்த நேரம் சற்று விழித்திருந்தாலே போதும். அந்த கஷ்டம் வராமலே உன்னால் தடுத்து நிறுத்திவிட முடியும். இந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக உன்னால் மீண்டு வர முடியும். அதிகமாக சோதனைகள் வரும்பொழுதெல்லாம் உன் மனதை நீ அமைதிப்படுத்து. நிச்சயமாக உடனடியான தீர்வு உனக்கு கிடைத்துவிடும் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
என் பிள்ளையே, இதுநாள் வரையிலும் நீ ஒவ்வொரு முறையிலும் என்னை காண வரும்பொழுதெல்லாம் உன் கஷ்டங்களையும் வேதனைகளையும் சொல்லி நீ அழும்பொழுதெல்லாம் இந்த தாயானவள் நிச்சயமாக உன் மனதிற்குள் இருக்கின்ற வேதனைகளை நானும் வேதனையோடு தான் ஏற்றுக்கொண்டேன். என் பிள்ளைக்கு ஏதேனும் வழிகளை உடனடியாக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், என் பிள்ளைக்கு உடனடி தீர்வு கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் முயற்சிகளை செய்தேன். இந்த பிரச்சனைகள் எதனால் வந்தது, எப்படி வந்தது, யாரால் உருவாக்கப்பட்டது என்பதனையெல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல உனக்கு தீர்வுகளை கொடுக்கும் பொழுது அது உனக்கு காலதாமதத்தை ஏற்படுத்துகிறது. அப்படி பல நாள் காலதாமதமாகின பிறகு ஒரு விஷயம் உன்னிடம் வந்து சேர்ந்தது என்றால் அது இன்னும் 2 மணி நேரத்தில் உனக்கான நல்ல முடிவினை கொண்டு வந்து கொடுக்கப் போகிறது. என் தங்கமே, எதுவாக இருந்தாலும் எப்பொழுதுமே மனதிற்குள் தேவையற்ற சிந்தனைகள் இல்லாமல் நேர்மையாக நீ சிந்தித்தாலே போதும். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நம் வாழ்க்கைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னால் முடியவில்லை என்று சொல்கின்றாய் அல்லவா? அம்மா இதற்கு மேல் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று யோசிக்கின்றாய் அல்லவா? இந்த வாழ்க்கை என்னை இப்படியெல்லாம் அழைத்து சென்று கொண்டிருக்கிறதே, நான் எப்படி இனிமேல் வாழ்வது என்று யோசிக்கின்றாய். இந்த நொடிதான் இந்த ஓம் சக்தி அம்மா உன் வாழ்க்கையில் செய்கின்ற மிகப்பெரிய உதவியை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். எத்தனை காலமாக உன் கஷ்டங்களில் இருந்தெல்லாம் நீ மீண்டு வந்திருக்கின்றாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி எல்லா சூழ்நிலையிலும் புரிந்து கொண்டு எல்லா நிலைகளையும் கடந்து வர வேண்டும் என்று நீ நினைக்கும் பொழுதுதான் நிச்சயமாக இந்த தாயானவள் என்னிடத்திலிருந்து உனக்கு தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, மாற்றங்கள் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். என் பிள்ளையை எதிர்பார்த்த நேரத்தில் நிச்சயமாக அம்மா உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையை மட்டும் நீ இழக்காதே, எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையை நீ வெறுக்காதே. நல்லது நடக்கும் என்று நம்பு குழந்தையே. எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நமக்கான விஷயங்களை எல்லாம் நம்மை தேடி வரும் என்பதனை நீ உறுதியாக நம்பு. நிச்சயமாக உன்னுடைய நம்பிக்கைக்கான பலன் இந்த தாயானவள் என்னிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கும். இன்று கிடைக்கவில்லை என்றாலும் நாளை கிடைக்கும் என்று நீ உறுதியாக நம்ப வேண்டும். அம்மா சொன்னாலே இன்னும் கிடைக்கவில்லையே என்றவுடன் நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. நாளை நிச்சயமாக நடக்கும் என்று நீ நம்பினால் உன் வாழ்க்கையில் எல்லாமே உன்வசமாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். தேவையில்லாத விஷயங்களுக்காக மனதை போட்டு வருத்தி கொள்ளாமல் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நல்லதை ஒரு நாள் கொடுக்கும் என்று நீ நம்ப வேண்டும். அம்மா அத்தனை சாதாரணமாகெல்லாம் என் குழந்தை வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை தட்டி விடுவது கிடையாது. அதனால் உனக்கு ஏதேனும் கஷ்டங்கள் ஏற்படும் என்றால் மட்டும்தான் அம்மா அதனை உன் கைகளில் கொடுக்காமல் விட்டு நிற்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையை, காலங்கள் கடந்து இத்தனை நாளும் அனுபவித்ததெல்லாம் அனுபவித்து விட்டாய். இன்னும் சில காலம் மட்டும்தான், இன்னும் சில மணி நேரம் மட்டும்தான் என் பிள்ளை உனக்கான சந்தோஷத்தை நீ மீட்டெடுத்து விடுவாய். இந்த வாழ்க்கையில் உனக்காக என்ன வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அது நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய். என்னுடைய அன்பை பெற்றுக்கொள்கின்ற உனக்கு வாழ்க்கையில் இனி எந்த தடங்களும் ஏற்படாது. வாழ முடியாது, என்ன செய்வதென்று தெரியவில்லை என்ற போன்ற வார்த்தைகளை ஒரு நாளும் என் பிள்ளை நீ உதிர்க்க வேண்டாம். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் பொறுப்பினை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் அல்லவா? நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து உனக்கு தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ முழுமையாக நம்பினால் போதும். என்றென்றும் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வந்து சேரும் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நல்லதை நடத்தி கொடுக்க ஓம் சக்தி அம்மா நான் ஒரு முறை முடிவெடுத்து விட்டேன் என்றால் உன் வாழ்க்கையை நான் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைத்து விடுவேன். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. அம்மாவின் வாக்குகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கத்தான் போகிறது. நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் என் பிள்ளை ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். என் பிள்ளைக்கான நேரம் வந்துவிட்டது. என் குழந்தைக்கான வெற்றியும் வந்துவிட்டது. என் செல்ல குழந்தைக்கு இந்த ஓம் சக்தி அம்மாவுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றும் முழுமையாக கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, இந்த ஓம் சக்தி என்னை கண்டுவிடுவாயானால் என் வாக்கினை எப்படியாவது நீ கேட்டுவிடு. நான் சொல்கின்ற இந்த செய்தி நிச்சயமாக உன்னுடைய துரோகியின் இல்லத்திலிருந்து உனக்கான நல்ல செய்தி வரப்போகின்ற செய்தி. என் பிள்ளையே, இங்கு உனக்கான துரோகத்தை செய்துவிட்டு அங்கே நல்ல நிலையில் இருந்து கொண்டிருப்பது போன்று ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டு நடித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களின் உண்மை முகம் மற்றவர்களுக்கிடையே வெளியே வரப்போகின்றது. என் பிள்ளையே, இதற்காகத்தானே இத்தனை காலமும் காத்து கொண்டிருந்தாய். துரோகத்தை செய்கின்றவர்கள் தண்டனை எதுவும் கிடைக்காமல் இருக்கிறது என்றால் அவர்கள் அங்கே நல்ல நிலையில் இருக்கின்றார்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். பிள்ளையே, துரோகத்தை என்று செய்ய நினைத்தார்களோ அன்றிலிருந்தே அவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அவர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. அதனால் என் குழந்தையே, இனிமேல் அவர்கள் இல்லத்தில் இருந்து அவர்கள் அடைகின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது வெளியே வரப்போகின்ற கால நேரம் கூடி வந்துவிட்டது.
இவர்கள் செய்கின்ற தவறுகள் என்ன என்பதை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. யார் எடுத்துச் சொல்கின்ற போகிறார்கள்? இதுதான் நமக்கு வேலையா? துரோகத்தை செய்கின்றவர்களுக்கு தெய்வம் தண்டனை கொடுப்பதை விட்டுவிட்டு இவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கின்றது என்று என் பிள்ளை நீ படுகின்ற கோபம் என்னால் உணர முடிகிறது. என் தங்கமே, இந்த ஓம் சக்தி ஒரு விஷயத்தை செய்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற உண்மை என்ன என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த துரோகத்தை அன்று நீ கண்டும் காணாமல் விட்டதுதான் மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணமாக அமைந்தது. எத்தனையோ முறை உன் தாயானவள் உன்னிடத்தில் வந்து கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இவர்களிடத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிய பிறகும் இந்த துரோகிகளுக்கு அதிகமான இடத்தை உன் வாழ்க்கையில் கொடுத்தது உன்னுடைய தவறு. நீ கொடுத்த இடத்தை அவர்கள் தவறாக பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. நீ அவர்களை நல்லவர்கள் என நினைத்தாலும் அவர்கள் நல்லவர்கள் இல்லை அல்லவா? நல்லவர்கள் இல்லை என்ற நிலையில் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களை மாற்றுவது என்பது முடியாத காரியம் என் தங்கமே. அவர்கள் வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே சரியாக செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். உன் வாழ்க்கையில் என்ன செய்ய அவர்கள் நினைத்தார்களோ அந்த விஷயத்தையும் அவர்கள் சரியாக செய்துவிட்டு ஒரு மூலையில் அமர்ந்து விட்டார்கள். அவர்கள் நினைத்தது உன் வாழ்க்கையில் நடந்தேறியதும் உண்மை. நீ அவர்களுக்கு கொடுத்த இடம், அவர்கள் மீது நீ வைத்திருந்த நம்பிக்கை அவர்களை மிகவும் எளிதாக உனக்கு துரோகத்தை செய்ய வைத்தது. அவர்களிடையே எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் ஈடேற வைத்தது. நீயும் அதற்கு ஏற்றாற்போல அவர்கள் செய்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் எந்தவிதமான மனக்கருத்து வேறுபாடுகளையும் காண்பிக்காமல் இருந்து கொண்டிருந்த நேரத்தில் இன்னமும் அதிகமான சோதனைகளை உனக்கு கொடுத்தார்கள் அல்லவா? என் பிள்ளையே, இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையானது கட்டாயமாக மீண்டு வர வேண்டும். அதற்கு அவர்களுடைய இல்லத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி உனக்கு கிடைக்க வேண்டும். நீ இப்பொழுது உணர்ந்து கொண்டாய் செய்த தவறு என்னவென்று. நீ இப்பொழுது தெரிந்து கொண்டாய் இனிமேல் நாம் எந்த ஒரு தவறையும் செய்யவே கூடாது என்று. என் பிள்ளையே, காலம் தாழ்ந்து உணர்ந்தாலும் இன்னமும் எதுவும் உன் வாழ்க்கையில் கெட்டு போகவில்லை. எந்த ஒரு விஷயமும் இன்னமும் நடந்து முடியவில்லை. இனிமேல்தான் என் குழந்தைக்கு நல்ல வாழ்க்கை வாழப் போகின்றாய். இனிமேல்தான் உன் வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்கள் எல்லாம் அரங்கேறப் போகின்றது. அதனால் நீ கவலைப்படாமல் இருந்து கொண்டிரு. அம்மா தரப்போகின்ற நல்ல செய்தி என்னவென்று உனக்கு நான் தெளிவாக சொல்கின்றேன். உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நன்மைகள் என்னவென்று உன் ஓம் சக்தி அம்மா நான் எடுத்துரைக்கின்றேன்.